இந்த ஆவணங்கள் மூலமாக தெரியும். சரி, தமிழ்நாட்டில் இந்த சரக்கு விற்பனையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஒரு குவார்ட்டர் பாட்டில், அதாவது 180 மில்லி லிட்டர் அளவிற்கான ஒரு குவார்ட்டர் பாட்டில் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த உற்பத்தி ஆலைகள்கிட்டருந்து வாங்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ந்துருவீங்க, 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கினாங்க. டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு குவார்ட்டர் பாட்டில் வெறும் 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கி எம்ஆர்பி விலை 150 ரூபாய்க்கும் விற்பனை விலை 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யுது. கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை 15 மடங்கு அதிகமாக வச்சு விற்பனை செய்து அதுக்கு பிறகு அதில் ஒரு 10 ரூபா அந்த பாட்டிலை விற்கக்கூடிய அந்த கடைகள் மூலமாக கூடுதல் கட்டணமாக, இடையில கூட சரக்கினுடைய விலை அதிகமானதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கூடுதல் கட்டணமாக ஒரு 10 ரூபா வச்சு 160 ரூபாய்க்கு இன்றைக்கி வெளியில் வாங்கி குடிக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். டாஸ்மார்க் நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை சந்திச்சிருக்குமே அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ லாபம் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2020-21 ஆண்டில் 39,760 கோடி இதன் மூலமாக அரசுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21-22 ஆண்டில் 42,421 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 ஆண்டு 24 முழுமையடையாததுனால 23 ஆண்டுக்கு 44,098 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இதில் 2024-25 டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாயாக நாங்கள் உயர்த்துவோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் எப்படிங்க டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்தில் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் பல பேருக்கு டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்தில் போகுதா அப்படின்ற அதிர்ச்சியும் இருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் 3-4 ஆண்டு காலமாக டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை. அரசுக்கு விற்பனை வரி மூலமாக, கலால் வரி மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவ்வளோ பெரிய தொகையை ஈட்டி தரக்கூடிய ஒரு டாஸ்மார்க் நிறுவனம் எப்படி நஷ்டத்தில் இயங்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? நமக்கும் வருது. உண்மையிலே எப்படி வருது அப்படின்னா, இந்த மொத்தமாகவே இந்த டாஸ்மார்க் நிறுவனம் 10 ரூபா 35 காசுக்கு வாங்கி 160 ரூபா 150 ரூபாய்க்கு விற்பனை செய்தாலும் கூட இந்த டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? ஒரு பாட்டிலுக்கு 1 ரூபா, 1 ரூபாய் தான். அதிர்ச்சியாக இருக்குல்ல? நமக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கு. 1 ரூபாய் காசை வாங்கி தான் அவங்களுக்கான ஊழியர்களுக்கான சம்பளம், வாகனத்திற்கான கடைகளுக்கான வாடகை, வாகனத்திற்கான வாடகைன்னு எல்லாவற்றையும் சரி செய்ததுனால தான் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்னு டாஸ்மார்க் நிறுவனம் திணறிக்கிட்டு இருக்கு. அரசு இப்போ தான் அதை கவனத்தில் எடுத்திருக்கு அப்படின்னு ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவலை பெற்றிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாகவும் இருக்குது. அப்போ டாஸ்மார்க் நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய மொத்த லாபமும் யார் கைக்கு போகுது? அரசாங்கம் மொத்தத்தையும் எடுத்துக்குது அப்படின்னா இந்த நிறுவனத்தை எப்படி நடத்துவது? அப்போ இந்த பாட்டில் வாங்குவதிலிருந்து இந்த பாட்டில் யாருனுடைய கொட்டேஷன் அடிப்படையில் இந்த பாட்டில் எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படுகிறது, இது எல்லாவற்றையும் மறைமுகமாகவே வச்சிருக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு.